ஸோ ஹலோ கைஸ், ஆக்சுவலாக மார்னிங் ஒரு பிடிசி டேட் எடுத்துருந்தோம். ஸோ அதை நம்ம டிபி அடிச்சிருச்சு. ஸோ நான் அடுத்த பிளான் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பேரிஸ் ட்ரெண்டில் இருக்குது. அப்புறமா ப்ளஸ் நம்ம வந்து இந்த 4 ஹவரோட சப்ளை ஜோனில் மார்க்கெட் டேப் ஆகிருச்சு. ஸோ ஆக்சுவலாக 1 ஹவரில் பார்க்குறப்ப நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு டேப் ஆகிருந்துச்சி. ஸோ நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட்ஸ் வந்து பிகினிங்லேயே டேப் ஆகி டவுன் சைட் மூவ் ஆச்சுன்னா ஸோ அது வந்து ட்ராப்புன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம வந்து நான் எப்பயுமே அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனில் ஒரு லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த அவுட் சைடில் போய் நல்ல லிக்விடிட்டி இருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லிக்விடிட்டி எடுத்திருக்கான். இந்த ஸ்விங் ஐயோட லிக்விடிட்டி எடுத்திருக்கான். இங்கே அவைலபிள் லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ண என்னென்னா, ஸோ மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த சப்ளை ஜோனுக்குள்ளே என்டர் ஆகணும். இந்த ஜோனை திரும்ப என்டர் ஆகணும். என்டர் ஆனோடனே டேரெக்டாக ஒரு என்ட்ரி நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் நான் என்ட்ரி எடுக்கலாம், இன்னொரு மாடல் எப்படி சொல்லியிருக்கேன்னா 5 மினிட்ஸ் போகிறேன். ஸோ இஃப் இன் கேஸ் இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ஸோ மார்க்கெட் வந்து இது கீழே மூவ் ஆகிட்டு இது பிரேக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சுன்னா இங்கே ஒரு சப்ளை ஜோன் இருக்கும். ஸோ அந்த சப்ளை ஜோன் எடுத்து நான் 1:3 ஆர்ஆர் நான் என்னோடய ட்ரேட் வழக்கம் போல் நான் என்னோடய ஸ்டோரி வாட பார்த்து நான் ட்ரேட் எடுப்பேன். ஸோ இதான் தான் இப்போதைக்கு ட்ரேட் பிளானு. ஸோ ட்ரேட் வந்தோன்னா அப்டேட் பண்ணுறேன்.